ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் லிவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஹெச்பி கம்மியானவங்க கண்டிப்பாக அவங்க டயட்டில் வாரத்தில் ஒரு தடவைனாச்சும் எடுக்கணும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் கால்லேருந்து அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 1.25 டீஸ்பூன் பெப்பர் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா அதுக்கு பதிலாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், அப்புறம் சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 வரைக்கும், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 1 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதங்கிட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கினோன்னே ஒரு 1.25 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போய் நல்ல ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு பெரிய தக்காளியை உள்ளே சேர்த்துக்கிறேன், பொடியாக நறுக்கி. தக்காளி நல்லா மசிஞ்சோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு தேவையில்ல, ஒரு 1 நிமிஷம் வதக்குனீங்க போதும். இப்போ இது தேவைப்பட்டால் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையில்லைன்னா விட்டுடலாம், உங்களுக்கு காரம் போதும். இப்போ இதில் நம்ம 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க, அப்பப்போ கிளறிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரியிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு நம்ம மட்டன் லிவரை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மட்டன் லிவர் சீக்கிரமாக வெந்துடும். நீங்கள் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா அது ரப்பர் போல் ஆகிடும். அதனால கரெக்டாக பார்த்து எடுக்கணும். 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆனோன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இறக்கிடலாங்க. பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்ம மட்டன் லிவர் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.